ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம அரிசியெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அரிசி உள்ளுக்குள்ளே சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி எல்லாம் விழுந்துடுங்க. அந்த மாதிரி விழுகாமல் இருக்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ண தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக உடச்சி அரிசி உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே அரிசி உள்ளுக்குள்ளே வண்டு புழு பூச்சி வராதுங்க. அது மட்டுமே இல்லாமல் பெரிய கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அரிசி அளவும் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சாலுமே நம்ம வீட்டு அரிசிக்குள்ளே அந்த வண்டு புழு பூச்சி வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம சக்கரைலாம் வாங்கி வச்சோம்னா ஒரு மாதிரி நசன்னு ஆயிருங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி எறும்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க இந்த சிம்பிள் ட்ரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா எறும்பு வரக்கூடாதுன்றதுக்காக ஏலக்காய் உள்ளுக்குள்ளே போட்டிருக்கேன். ஆனால் சக்கரை உள்ளுக்குள்ளே எறும்பெல்லாம் எதுவுமே வரலைங்க. ஆனால் ஒரு மாதிரி நசுன்னு ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி நசுன்னு ஆகாமல் இருக்கவும் அதே போல் எறும்பெல்லாம் வராமல் இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது உள்ளுக்குள்ளே 2-3 போல் பட்டை நம்ம சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காயோட சின்ன பீஸை உடச்சிட்டு இந்த தேங்காயோட ஃபுல்லாக சக்கரை உள்ளுக்குள்ளே அங்கங்கே நீங்கள் வச்சுட்டுனா அந்த சக்கரை பார்த்தீங்கன்னா நசன்னு ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே போல் எறும்பும் நமக்கு வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம உப்பெல்லாம் வாங்கி நம்ம உப்பு ஜாடிக்குள்ளே கொட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, நம்ம கொட்டிக்கும் போது நல்லா இருக்குங்க. மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் உப்பு ஜாடிக்குள்ளே ஒரு மாதிரி நீர் விட்டுருங்க. அந்த மாதிரி உப்புக்குள்ளே நீர் விடாமல் இருக்க இந்த சிம்பிள் ட்ரிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உப்பு நம்ம கொட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாத்தில் கொஞ்சமாக அரிசி போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அந்த ஜாடி கடையில் இந்த மூட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு கொட்டி வச்சுருந்துங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதுமே உப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நீரே விடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ நம்ம உப்பு ஃபுல்லாக காலிட்டு மாதிரி திரும்ப நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மட்டும் உப்பு இருந்துச்சுங்க. அந்த உப்பை நான் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். லைட்டாக அந்த ஜாடியை துடைச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து அந்த கொட்டாங்குச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த ஜாடி உள்ளுக்குள்ளே இது போல் நம்ம கொட்டாங்குச்சி வச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம புது பேக்கெட் உப்பெல்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த உப்பு பேக்கெட்டாக நீங்கள் எப்போதும் கட் பண்ணி உப்பு ஜாடிக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், உப்பு ஃபுல்லாகவே நம்ம சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு கிளாத்தில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மூட்டையுமே நம்ம இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய உப்புக்கள் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பழைய உப்புக்களுமே இது மேலே நம்ம போட்டு வச்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பழைய உப்பு எல்லாமே நம்ம சீக்கிரமாக காலி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லைங்க, உப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நமக்கு தண்ணி விடாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே 2-3 காஞ்ச மிளகா போட்டு நமக்கு காஞ்ச மிளகா தேவைப்படாது. இந்த காஞ்ச மிளகா நம்ம எடுத்துடலாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் 2 விதமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த உப்பு ஜாடிக்குள்ளே கொஞ்சம் கூட நமக்கு நீரே விடாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துருக்கேங்க. கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே எப்போதும் போல் ஒரு கேண்டில் எடுத்துக்கும். கேண்டில் எடுத்துகிட்டு கேண்டில் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கலாங்க. மெழுகுவத்தி நல்லா பார்த்து வச்சுட்டு இந்த மெழுகுவத்தி உருக வச்சு இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே நீங்கள் இது போல் ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நம்ம எடுத்ததுக்கப்புறம் இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே ஒரு 1/4 அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு எப்போதும் போல் மெழுகுவத்தி இது போல் எரிவிட்டிங்கன்னா அந்த மெழுகுவத்தி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அணிஞ்சு போகாது. அது மட்டுமே இல்லைங்க, அந்த மெழுகுவத்தி நமக்கு ரொம்ப நேரம் நின்று எரியுங்க. சீக்கிரமாக நமக்கு மெழுகுவத்தியுமே காலி ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நான் மறுபடியும் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துருக்குங்க. இது போல் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு உள்ளுக்குள் நல்லா நீங்கள் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அதே போல் இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள் ஒரே ஒரு கண்ணு மட்டும் நீங்கள் ஒரு கம்பி வச்சு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. இந்த கொட்டாங்குச்சி நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் எண்ணெய் பாட்டிலாக இருந்தால் எண்ணெய் ஊற்றுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த கொட்டாங்குச்சி நேர் இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி எப்போதும் போல் எண்ணெய் பேக்கெட் கட் பண்ணிட்டு இந்த கொட்டாங்குச்சியில் ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் கூட நமக்கு கீழே சிந்தாதுங்க. இந்த கொட்டாங்குச்சி நம்ம ஒரு புனல் மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நம்ம காசு கொடுத்து கடையில் நம்ம எதுவும் வாங்க வேண்டாங்க.
பாருங்கள், நிறைய எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரே ஒரு ட்ராப் அளவு கூட எண்ணெய் நமக்கு கீழே சிந்தவே இல்லைங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கொட்டாங்குச்சி ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு எத்தனை வாட்டினாலும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இதை எப்போதும் போல் கேன் பாட்டில் நல்லா டைட்டாக மூடி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம கீரை வாங்கிட்டு வந்தால் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா சிறுகீரை கட்டு எடுத்துருக்கு. இந்த கட்டை நம்ம எப்போதும் போல் நம்ம கட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் கட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீரை உள்ளுக்குள்ளே நிறைய கசப்பு தலை, நிறைய கெட்ட தலை எல்லாமே இருக்குங்க. அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கீரையோட வேர் பகுத்துக்கு இல்லையா, அந்த வேரை மட்டும் நம்ம கத்திக்குள்ள வச்சோ இல்லைனா கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு இந்த கீரை ஃபுல்லாக நம்ம ஒட்டக்க வேர்க பிடிச்சிக்கலாங்க. வேறு பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம வேரை மட்டும் தாங்க கட் பண்ணியிருக்கோம். தண்டு எல்லாமே அப்படி இருக்குது. வெறும் வேர் மட்டுமே நம்ம கட் பண்ணியிருக்கோங்க. இந்த வேரில் நீங்கள் எடுத்து சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த கீரை நம்ம எப்படி சுத்தம் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கீரையை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாங்க. ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு அந்த கீரை உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் பூச்சோ ஏதாச்சும் இருந்தாலுமே நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு கீரையும் இது போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு பொறுமையாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா கீரை உள்ளுக்குள்ளே சம்டைம்ஸ் புழு, பூச்சி, மண்புழு எல்லாமே இருக்குங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க ஒவ்வொரு கீரையும் இது போல் எடுத்து நீங்கள் க்ளீனாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா கீரையுமே நல்லா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த கீரை உள்ளுக்குள்ளே எந்த ஒரு புழு பூச்சி இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த கீரையை நீங்கள் நார்மல் தண்ணியில் 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 டைம் நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே நான் கீரை வச்சுருக்கேங்க. இந்த கீரை நம்ம இன்னொரு வாட்டி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணோம். அந்த தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பொருள் நீங்கள் சேர்க்கணும். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கீரையை நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நான் தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி எடுத்துகிட்டு இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஞ்சம் போல் கல்லுப்பும் அதே போல் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த பொருள் நம்ம 2 சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. நல்லா நம்ம கலக்கும் போது பார்த்தீங்கன்னா உப்புக்கல் எல்லாமே கரைஞ்சிருங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கழுவி வச்ச கீரை இருக்குல்லையே, அந்த கீரை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து இந்த தண்ணிக்குள் நம்ம போட்டு விட்டுணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே கழுவி வச்ச கீரை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் அழுத்தி விடுங்க. இதே மாதிரி எல்லா கீரையும் எடுத்துகிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு அழுத்தி விட்டுலாங்க. இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே போட்டு அழுத்தி விட்ட பின்னாடி ஒரே 1 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் தண்ணியை கீரை உள்ளுக்குள்ளே அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கை வச்சு நல்லா கீரை நம்ம அழைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அழைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரை நீங்கள் அழைச்சிட்டு எப்போதும் போல் லைட்டாக நீங்கள் பிழிஞ்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் புளியும் போது பார்த்தா தண்ணி எல்லாம் இறங்கிடுங்க. கீரையெல்லாம் கசங்கெல்லாம் போகாது. கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லா கீரையுமே நம்ம அழைச்சிட்டு இதே போல் புழிஞ்சு எடுத்துகிட்டு வேறொரு பிளேட்டுக்கு நம்ம கீரையை மாற்றி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கீரையும் எடுத்து நம்ம பிளேட்டுக்குள்ளே மாற்றியாச்சுங்க. இப்போ இந்த கீரையை நீங்களே பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்குது. மண்ணில் எதுவுமே இல்லைங்க, புழு பூச்சி எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாங்க. இப்போ இந்த கீரையை நீங்கள் எப்போதும் போல் கிள்ளி போடுறத விட இந்த மாதிரி நீங்கள் காய் வெட்டுற கட்டிங் போல் கீரை ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டு ஒரே 1 செகண்ட் முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கீரையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சமாக நான் கீரை எடுத்துக்கிட்டேன். எப்போதும் போல் கத்தி எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் குழம்பு செய்கிறீங்களா பொரியல் செய்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அதே போல் கட் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி எல்லா கீரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்போதும் போல் நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க. கீரை ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதே போல் கீரை சத்துக்கள் எல்லாமே கீரைக்குள்ளே நமக்கு அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருந்தாலே ஒரு 2 கிலோ 3 கிலோ பருப்பு வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பருப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கும் போது ஒரு கொஞ்சம் நாட்கள்லேயே வண்டு விழுந்துருங்க. அந்த மாதிரி பருப்புக்குள்ளே வண்டு விழுந்துச்சுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதுக்குள்ளே ஒரு பொருள் மட்டும் நீங்கள் வச்சா போதும், அந்த பருப்பு உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா வண்டுமே ஆட்டோமேட்டிக்காக 1 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் வெளியிடுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உள்ள பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. கட்டி பெருங்காயத்தூள் இல்லைனா தூள் பெருங்காயத்தூள் எதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் உள்ளுக்குள்ளே பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துட்டு எப்போதும் போல் நல்லா நீங்கள் மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் மடிச்சுக்கோங்க. இது போல் நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஊக்கு வச்சுட்டு நல்லா சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம இந்த பேப்பர் ஃபுல்லாகவே அங்கங்கே நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா ஹோல்ஸுமே இந்த பேப்பர் மேலே அங்கங்கே நம்ம போட்டு விட்டாச்சு. மறுபடியும் இந்த பேப்பரை நல்லா நீங்கள் மடக்கிட்டு அந்த பருப்பு உள்ளுக்குள்ளே இந்த பேப்பரை நீங்கள் கரெக்டாக சென்டரில் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்புக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய வண்டை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே அதுவே வெளியேடுங்க. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் நம்ம கொட்டும்போது நிறைய வண்டெல்லாம் வெளியேறதுக்குங்க. நீங்களே பாருங்கள், பெருங்காயத்தூள் வாசனை வண்டுக்கு ஆகவே ஆகாது. அதனால் எல்லா வண்டையுமே வெளியேறிடுங்க. அதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு தேங்காவோடு வச்சுக்கோங்க. இது கூடவே காலியான இது போல் பெருங்காயத்தூள் டப்பா இருந்தால் மூடி டப்பா ரெண்டுமே இந்த பருப்புக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த வண்டு ஃபுல்லாகவே ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளே வெளியேறிடும். அதே போல் ரொம்ப வருஷத்துக்கு பருப்புக்குள்ளே வண்டு வரவும் செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.